பார்க்கும்போது எனக்கே அசிங்கமாக இருந்தது. இதில் இருந்தாலும் ஒரு மனுஷனான்னு கேட்கணும் போல எனக்கு என்ன இருந்தது. இப்படியாப்பட்ட ஒரு முதலமைச்சர் இனி தமிழ்நாட்டுக்கு தேவையா? இந்த ஒரே ஒரு வீடியோ காட்சி ஒன்று போதும். எல்லாரும் வெளியே போ, விலகி போ. ஒரு அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. நானும் அந்த காணொலியை பார்த்தேன். அது என்ன வேண்டா வெறுப்போட இப்படி வாங்கி தூக்கி இப்படி கொடுத்துட்டா. மனு எதுக்கு கொடுக்குறாங்க? நீ ஏதாவது நன்மை செய்வேன்றதுக்காக கொடுக்குறாங்க. அந்த நன்மை அது நின்று அந்த அம்மா கேட்டுருக்க கூட நீ பார்க்கணும்னு உனக்கு எண்ணம் இல்லை. ஏன் ஒரு நிமிஷம் நின்று என்னம்மா எழுதியிருக்கீங்க, இதில் என்னம்மா உன் பிரச்சனை? இது தேர்தல் காலம். மற்ற நேரத்தில் நீங்கள் முதலமைச்சருங்க, உங்களுக்கு நேரம் இருக்காது பார்க்கறதுக்கு, எங்கேயோ ஒரு இதுக்கு போகிறீங்க, வேகமாக போகிறீங்க. ஆனால் இது பரப்புரைக்காக தான் வந்திருக்கிறீங்க, மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறீங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட ஒரு மனுவை கொடுக்குறாங்க. ஒரு வயசான அம்மா, இதே டாக்டர் எம்ஜிஆர் அந்த இடத்துல இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாரு? அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் ஒன்று கொடுத்து, உனக்கு என்னமா நான் செய்யணும் எல்லாம் நான் பார்த்துக்குப்பா, என்ன வேணா செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாரோ இல்லையா அப்புறம் கதைங்க. ஆனால் அந்த அன்பை வெளிப்படுத்துவாருங்க. அதுதான் டாக்டர் எம்ஜிஆர். அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்கள் வாக்கெல்லாம் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஆள் உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், நீ மட்டும் நல்லா இருக்கணும், மக்கள் எப்படி வேணால் கெட்டு போட்டோம். அதை வாங்கி அந்த கொடுக்குற ஸ்டைலை பார்க்கும்போது எனக்கே அசிங்கமாக இருந்தது. இதில் இருந்தாலும் ஒரு மனுஷனான்னு கேட்கணும் போல எனக்கு என்ன இருந்தது. ஒருத்தர் என்ன பண்ணுற, கை குழந்தையோட என்ன பண்ண, அவர் கூட நடந்து போயிட்டே இருக்கிறாரு. தினம் போ தூரம் கையை காட்டுறாரு, பின்னாடி போ பின்னாடி போனா. அப்போ இவர் மட்டும்தான் முன்னாடி போனால் மற்ற எவனும் முன்னாடி போயிடக்கூடாது. விளங்குதா? என் மனதில் அப்படிதான் பட்டுச்சு. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி வேற மாதிரி கேட்குறீங்க. ஒதுக்குறாரு, ஒரு புறக்கணிக்கிறாரா நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவரை தாண்டி யாரும் மேலே போயிடக்கூடாது. இவர் மட்டும்தான் முன்னோடியாக மேலே போகணும். இவங்க குடும்பம் மட்டும்தான் மேலே நிற்கணும். மற்ற கூட இருக்கிற எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ முன்னோடிகள், திமுகவுடைய முன்னோடிகள்லாம் இருக்கிறாங்க, அவர்களோடு கூட இருக்கிறாங்க. அவங்களாம் முன்னுக்கு வரக்கூடாது. நீ இருந்துக்கோ, வேணா துணை பொதுச் செயலாளர், துணை தலைவர், இந்த மாதிரி உன்னை போட வேண்டிய தவிர நீ முதலமைச்சராக வந்துடக்கூடாது. எங்கள் குடும்பம் மட்டும்தான் வரணும். ஆக ஒரு நடையில் கூட அதே மாதிரி நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, நீங்கள் இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக சீட் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான இடஒதுக்கீடுமே கொண்டு வந்துடலாம் 33% அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தாங்க சார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அந்த பில்லை கொளுத்துறதாகட்டும், அதுக்கப்புறம் கருப்பு சட்டையை போட்டு போகிறதாகட்டும், தீ பரவட்டும்னு சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்க்காது சார். பெண்கள் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்ன? ஆமாங்க, பெண்கள் இவங்க குடும்பத்தில் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கனிமொழி ஒன்று, வேறு யாரும் இருக்காங்களா? ஸ்டாலின் அவர்கள் ஒய்ஃப் துர்கா ஸ்டாலின், அவங்களாம் பின்னாடி தானே. அரசியலில் தான் நம்ம கணக்கு போடணும். அப்போ அரசியல் ஒரே பெண் தானே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று இருந்தால் போதுமே. இப்போ பெண்கள் நீங்கள் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகிடும்? துர்கா ஸ்டாலின் வந்துடுவாங்க. அப்புறம் அந்த யார், உதயநிதியுடைய பிரீத்தாவா என்ன பேர், உதயநிதியுடைய மனைவி பேர், அவங்க வந்துடுவாங்க. அடுத்தது நம்ம ஸ்டாலினுடைய மகா, அவங்க வந்துடுவாங்க உள்ள. சபரீச மனைவி அவங்க வந்துடுவாங்க உள்ள. இவர் என்ன நினைக்கிறாரு, அவங்களாம் வர வேண்டாம், பின்னாடி இருந்தே இந்த அமைச்சர்கள் எல்லாரும் மிரட்டிக்கிட்டு சம்பாதிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று மட்டுமல்ல, ஏன்னா இவங்கள்ட்ட பெண்கள் இல்லை. பெண்கள் சொல்லி கொடுக்கணும், யாரை கொடுக்கணும்? மற்ற தொண்டர்களுடைய, மற்ற தலைவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு வரணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆக இப்போ நீங்களே முன்னாடி ஒரு முதல் கேள்வியை கேட்டீங்க, அருமையான திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பெண்களுக்கு இவர் முன்னுரிமை கொடுக்கவில்லை. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அது நீங்கள் கேட்ட கேள்வி மறுபடிக்கும் அந்த அம்மா சொன்னதுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஒத்து போதில்லை. அப்போது இந்த தொகுதி புனரமைப்புக்கு இவங்க என்ன பண்ணலை, ஒத்து வரலன்றது பிரேமலதா அம்மாவே கூட இருந்து சொல்லிட்டாங்க. ஆக உண்மை தானே அது. பெண்ணுக்கு என்னங்க இவங்க கொடுத்தாங்க? இந்த 5 வருட காலத்தில் எத்தனை வழக்குகள் இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, இப்போது ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய வீட்டுக்கு சிசிடிவி ரிப்பேர் பண்ண ஒருத்தர் வந்தாருங்க. அவர் வீட்டு தெருவில் ஒரு 13 வயசு பொண்ணை ஒரு ஆள் இது பண்ணிட்டார், சரியா கெடுத்துட்டாரு. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் உடனே சொன்ன, ஊடகங்களில் வரல, காவல்துறைக்கு எதுவும் போன மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஏன்னா காவல்துறைக்கு போனால் உடனே ஊடகங்கள் வந்துடும். காவல்துறைக்கு போன மாதிரி தெரியலையே. ஆமாங்க சார், ஊரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க, அந்த பையனை கட்டி போட்டு அடித்து இன்னும் நாளைக்கு பிள்ளை பேர் கெட்டக்கூடாது, அதுக்காக இதை அப்படியே மறைச்சிட்டாங்க சார் அப்படின்னார். உண்மைதான்.
ஏன்னா பெற்றோர்கள் தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. அப்போது இன்றைக்கு வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலங்களிலே எத்தனை பெண்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஒன்றும் இல்லைங்க, டாஸ்மாக் கடை. என் பகுதியில் நான் விரல் வெட்டி எண்ணி நான் க்ளீனாக சொல்லுவேன், இத்தனை பேர் செத்தாங்க, இத்தனை பேரோட குடும்பம் இதனால் போச்சு. அந்த பெண்களுடைய தாலி அறுந்தது இந்த டாஸ்மாக் காலன்னு சொல்லி தைரியமாக நான் சொல்ல முடியும், நான் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் பெண்களை கண்டா இவருக்கு ஒன்றுமே பிடிக்காது. அடுத்தது பெண்களுக்கு இவங்க என்னமே செய்யலை, மிஞ்சி போனால் பொற மாதிரி பிஸ்கட் மாதிரி ஒரு 2000 5000 தூக்கி போடுவார். என்ன லிப்ஸ்டிக் பஸ்ஸும் இப்போ குறைஞ்சி போச்சு. என்ன முந்தி நிறைய ஓடிருந்து இப்போ குறைஞ்சி போச்சு. என்ன தேர்தல் என்னைக்கு அறிவிச்சாங்களோ அன்னையிலேருந்து காணாமல் போச்சு அந்த பஸ்ஸெல்லாம். என்ன ஆக இவ்வளோதான் இவங்களுடைய தேர்தல் அறிவிக்கை. அடுத்தது இவங்களுடைய நிர்வாகம் இவ்வளோதான். இதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசின ஆடியோ வீடியோவை பார்த்தீங்களா? திடீர்னு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் அந்தளவுக்கு வன்மமா என்ன? வன்மம் இல்லைங்க, அதாவது உண்மையை மறைக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் என்னதான் நடித்து 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 மறைக்கணும்னு நினச்சா கூட இயல்பாக என்ன ஆயிடுது, அந்த அம்மா பெண்ணு தானே, தானாக அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வாய் தவறி அந்த காரியத்தை சொல்லிட்டாங்க. உடனே ஊடகங்கள் இதெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறீங்க, உடனே அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் அவங்க பொய்யா பேசுறதை மட்டும் போடுங்க, உண்மையை தயவுசெய்து போடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். எதுக்கு அவங்க உண்மையை சொன்னதெல்லாம் நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க? பொய் பேசுறதெல்லாம் போடுங்க, உங்களை வேண்டான்னு சொல்லல. அதுக்கு தானே ஊடகம் இருக்குது. ஸ்டாலின் அவர்களை வச்சுட்டு எப்படி சார் அப்படி சொல்லலாம்? அவங்க ஏங்க யார் இருந்தால் அவங்களுக்கு வந்தது? அவங்க அருமையான கலைஞர் கருணாநிதி எதிராக தானுங்க அந்த கட்சியை ஆரம்பிக்கப்பட்டது. அருமையான விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது கலைஞனுடைய கட்சிக்கு எதிராக தானே ஆரம்பித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சாங்க. காரணமே அதானங்க, எப்படியாவது திமுக ஒழிக்கணும்னு சொல்லி அவங்க செய்தாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, திமுக கூடவே இருந்து ஒழிக்கிறது தான் நல்லது, எதிர்த்து ஒழித்தா கஷ்டம். அதனால் எப்பவுமே கூட இருந்து கழுத்து இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி. அந்த மாதிரி ஸ்டாலினை வச்சுக்கிட்டு இவங்க அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ரொம்ப அருமையான காரியத்தை செய்தாங்க. அம்மையார் உண்மையை பேசியிருக்காங்க, பாராட்டுகள் அந்த அம்மையாருக்கு. சரி, ஸ்டாலின் அவர்கள் முதல்ல வந்து தன் அப்பான்னு சொல்லிக்குவார். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணான்ற மாதிரி இறங்கிட்டாரு சார். வயசு கம்மியாகிட்டே வருது சார் அவருக்கு. ஆமாங்க, தெரியலையா? எப்படி சார் வயசு கம்மியாக தானே இருக்குது அவருக்கு. இப்போ இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த தேர்தலுக்கு முன்பதாக அவர் நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி மெதுவாக நடப்பார், பார்த்துருக்கீங்களா? வேணா போட்டு பாருங்கள், அதை மெதுவாக நடப்பார். என்ன இப்போ தேர்தல் நடக்கும்போது பாருங்கள், டிஷர்ட்லாம் போட்டு பேண்ட் போட்டு வேக வேகமாக நடக்கிறாரு. கவனிச்சு பார்த்தீங்களா? அதை அதுக்கு இதுக்கு வித்தியாசம். இப்போ இளநீரை தான் ஆகிட்டார் அவர். அதாவது ஒரு இளநீரை முதலமைச்சராக கொண்டு வராங்களாம், அந்த ஸ்டைலை கொண்டு வர்றாரு அவர். விளங்குதா? அதுக்கு பாராட்ட தானே செய்யும். நீங்கள் ஏங்க அவரை போட்டு வீணா, ஏங்க சும்மா என் வாயை நீங்கள் வீணா கிண்டி விட்டுருவீங்க போல் இருக்குது இப்படி சொல்லி. இல்லை சார், அப்பான்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அது அண்ணான்னு மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அண்ணானா அந்த அண்ணா நினச்சிக்க போறீங்க. இந்த அண்ணன் வேற, இது அண்ணன், அது அண்ணா. இப்போ அண்ணனா மாறிட்டார் அவர். அதற்கான அதாவது அவரை பார்த்து நீங்கள் அண்ணன் தான் சொல்வீங்க. இப்போ அப்படியே நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் போட்டு பாருங்களேன். அதை நீங்கள் வேணால் போட்டு காட்டுங்க மக்களுக்கு. முன்னாடி அவர் எப்படி நடந்தார், இப்போ எப்படி நடக்கணும் போட்டு காட்டுங்களேன். வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி அப்பா மாதிரி நடந்தார், இப்போ அண்ணன் மாதிரி நடக்கிறாரு. இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டாலும் தவறு இல்லையே, இன்னும் அண்ணன் தான் கூப்பிட்டாகணும். ஏன்னா அடுத்து யார் வர போகிறா? அவர் இல்லை முதலமைச்சர். இப்போ நீங்கள் அண்ணனாக கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அவர் தாங்க முதலமைச்சர், இவர் இல்லை. அப்பா வீட்டுக்கு போயிடுவார், அண்ணன் தான் முதலமைச்சராக இருப்பார். அதுக்கு தான் இந்த கதை.